கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 7ஆம் தேதி ஜனவரி 2025. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் பார்த்தீங்கன்னா, புடமிடப்படுதல்ங்கிற ஒரு தலைப்பில் நம்ம தியானிக்க போறோம். இதுக்கு ஆதாரமான வசனம் ஏசாயா 48:10. நான் அதை வாசிக்கிறேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இல்ல, கடவுள் உபத்திரவத்தை நான் அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, வெளியே நீங்க பார்த்தீங்கன்னா, வெளியே 7 முறை அவங்க புடமிடுவாங்களாம். அப்பதான் சுத்தமான வெள்ளி வரும். ஸோ அந்த சுத்தமான வெள்ளிய வந்தா தான் அதுக்கு உகந்தமான பாத்திரம். சுத்த வெள்ளிய தான் என்ன பண்ணுவாங்கன்னா, உகந்தமான பாத்திரமா மாத்துவாங்க. ஸோ அதே மாரி தான் தேவன் இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உன்ன புடமிடுறேன். ஏன்னா நான் உன்னை தெரிந்து கொண்டேன் இல்லையா? அவர் எப்படி முற்பிதாக்களுக்கு உடன்படிக்கையின் மூலமா தெரிந்து கொண்டாரோ, அதனால தேவன் நீங்க அந்த வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, 9வது வசனம் வாசிங்களேன். என் நாமத்து நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையா இருப்பேன். இல்ல, தேவன் நம்ம மேல பொறுமையா இருக்கிறார். பொறுமையா இருந்துட்டு, நம் வாழ்க்கையில நெறைய களிம்புகள் இருக்கு. எப்படி வெளியில நெறைய களிம்புகள் தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கோ, அது எல்லாம் நெறைய இருக்கு. நம்ம தேவன அறிந்து கொண்டோம். தேவன நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். ஆனாலும் எப்படி இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு வந்ததுக்கப்புறம், இந்த உலகத்தாருக்குள்ள இருக்கிற அவங்க சுத்தி இருக்கிற அந்த கானான் தேசத்து மக்களினோட பழக்கவழக்கங்களை ஏற்றுக்கொண்டாங்களோ, அதே மாரி நம்மளும் இந்த காலத்துல நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய பழக்கவழக்கங்களை ஏற்றுக்கொள்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு நான் ஒரு பையன எங்க சர்ச்ல பார்த்தேன் ஆக்சுவலா. அவன் எப்படின்னா, கால்ல கருப்பு கலர் கயிறு கட்டியிருக்கான். எதுக்குன்னு கேட்டா, அது ஒரு ஃபேஷன். பட் ஆனா அந்த கருப்பு கலர் கயிறு எதுக்கு கட்டுறாங்க இல்லையா? அந்த கருப்பு கயிறு புறஜாதி மக்கள் கட்டுறாங்க. அவர்கள பார்த்து நாமளும் என்ன பண்றோம், அவர்களுடைய பழக்கவழக்கங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம். அவங்க எதுக்கு கட்டுறாங்கன்னே தெரியாது. நம்ம என்ன சொல்றோம், அது ஃபேஷன் சொல்லி போட்டுக்கிட்டு, அத கட்டிட்டு நம்ம சர்ச்சுக்குள்ள வந்துகிட்டு இருக்கோம். அதே மாரி நம்ம நம்ம பிறந்ததிலே கிறிஸ்தவர்கள். நான் பரம்பரையா கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு, நம்ம வேதத்தை தியானிக்கிறதே கிடையாது. வேதமா? அது எனக்கு எல்லாமே தெரியுங்க. நான் ஏ டூ இசட் நான் படிச்சுட்டேன். நான் தேவன ஃபுல்லா அறிஞ்சிருக்கேன். ஆனாலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழ்றதே இல்ல. இப்போ நீங்க இதில பார்த்தீங்கன்னா 48:1 இஸ்ரவேல் என்றும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவருமான யாக்கோபின் வம்சத்தாரே. இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் தேசத்தார்ன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க, யூதா வம்சம்ன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனாலும் உங்கள்ட்ட உண்மை இல்ல. தேவன் கொடுத்த கட்டளைய நீங்க கைக்கொள்ளல. அதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாங்க, 25:4-7 நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும், அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும், அவைகளை பணியாமலும் இருந்து, நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். இல்லையா? அதாவது நம்ம இந்த உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு, தேவன நம்ம புறந்தள்ளுறோம். இல்ல? தேவன் நமக்கு ஒரு சித்தம் குடுத்திருக்கிறாரு. நமக்கு இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு ஒரு வேலை குடுத்திருக்கிறாரு. அதையே செய்யாம நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்தார் போல இல்லையா? நம்மளும் எப்படின்னா, அவங்களுக்கு அந்த கடவுள், எங்களுக்கு இந்த கடவுள். அவங்க இந்த நாள் கோயிலுக்கு போனா, நாங்க இந்த நாள் சர்ச்சுக்கு போவோம். நம்ம எப்படின்னா, நமக்கு ஒரு மாற்று தேவனை உண்டாக்குறோம் இல்லையா? இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நம்ம நம்ம வணங்காம, நம்ம ஏதோ மத்தவங்க செய்றாங்க, அதே மாரி தான் நாங்களும் செய்றோம். எங்களுடைய கடவுளுக்கும், அவங்களுடைய கடவுளுக்கும் வித்தியாசம்லாம் இல்லைங்க. எல்லாமே ஒண்ணுதாங்க கடவுள். அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு அறிவில்லாத முட்டாள்தனமான மக்களா நம்ம ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கோம் இல்லையா? தேவன் அத பார்க்குறாரு இல்லையா? இல்ல, நான் உன்ன தேர்ந்தெடுத்தேன். நான் இந்த உலகத்த படைத்த தேவன், நான் உன்ன தேர்ந்தெடுத்தேன். ஆனா நீ என்ன சொல்ற? எல்லாத்தையும் அதான் சொல்றார்ல, இதுல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அ என் நிமித்தமே அப்படி செய்தேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். இல்லையா? தேவன் தேவனுடைய மகிமைய யாருக்குமே கொடுக்கறதில்ல. இல்ல, தேவன நம்ம என்ன சொல்றோம்? நம்ம கல்லும், மரத்த கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேவன் நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப என்ன பண்றாரு, அந்த அழுக்கெல்லாம் எடுக்கறக்கு அவர் என்ன பண்றாரு, நம்மள உபத்திரவம் மத்தியில நம்மள கூட்டிட்டு போறாரு. பட் நம்ம நெறைய நேரத்துல என்ன சொல்றோம், அந்த உபத்திரவம் ஏன் வந்ததுன்னு சொல்லி நம்ம கடவுள்ட்ட நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனா அந்த உபத்திரவம் எதனால வந்தது? நம்ம தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மீறினனால தான் நமக்கு அந்த உபத்திரம்
சுத்தம் வந்தது. நீங்க பைபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 613 கற்பனைகளும், கட்டளைகளும் இருக்கு. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்மளால கண்டிப்பா முடியவே முடியாது. ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது, அவரு நம்ம கூட பேசுவார் இல்லையா? அவரு பேசுவார். "இது செய் மகனே, இதை செய்யாதன்னு" சொல்லி அவரு சொல்றத நம்ம கேட்டு நடக்கும்போது தான், நம்மனால கட்டளைகளும், கற்பனைகளும் நடக்க முடியும். அப்படி இல்லன்னா, நம்ம வந்து தேவன வந்து புடமிட ஆரம்பிச்சுருவார் இல்லையா? நம்ம தேவனிடத்துல போகாம, அவர் சொல்றத கேட்காம செய்யும்போது, கண்டிப்பா தேவன் நம்மள உபத்திரவ மத்தியில நடத்துவார். எதுக்காகன்னா, நம்மள சுத்த வெள்ளியா மாத்துறதுக்காக. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் தேவனுக்கு பிரியமா நடப்போம். எப்படி வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து கானான் தேசத்து மக்களை சேர்ந்து கொண்டு அவர்கள் பழக்கவழக்கங்கள்ல அவங்க விழுந்து போனாங்களோ, அது மாரி இல்லாம, நம்ம வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? தேவனுக்கு என்ன பிரியம்? தேவன் நமக்கு ஒரு சித்தம் வச்சிருக்காரு. அத அறிஞ்சுட்டு அதன் மூலியமா நம்ம வந்து தேவனை நோக்கி நம்ம போவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.